வணக்கம். இன்னைக்கு நான் சிக்கன் பிரியாணி செய்கிறேன், எப்படின்னு காட்டுறேன். அதுக்குள்ளே தேவையான பொருளுக்கெல்லாம் என்னென்னு இப்போ காட்டுறேன் உங்ககிட்ட. பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசி, இந்த அரிசி தான் நான் பாய்க்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த அரிசி தான் நான் பாய்க்கிறேன். இதில் வந்து நான் மூணு கோலை அரிசி எடுத்துக்கிறேன். 3 கோலை அரிசி நீங்கள் எந்த கோலையில் எடுக்கிறீங்களோ அதே கோலையில் 3 கோலை அரிசினா வந்து ஒரு கோலைக்கு 2 கப்பு தண்ணி. இப்போ ஒரு கப்பில் நீங்கள் எடுத்தீங்கன்னா 2 கப்பு தண்ணி. ஆனால் 2 கப்பு நீங்கள் ஊற்ற வேணாம், 1.5 கப்பு ஊற்றிங்க. ஏன்னா தயிர் போடுறோம், தக்காளி பழம், வெங்காயம், அப்புறம் எலுமிச்சம் ஜூஸு இதெல்லாம் கலக்கணும். தண்ணி இருக்கும், சிக்கன்லேயும் தண்ணி விளையும். அதனால் நீங்கள் ஒரு கோலைக்கு வந்து 1.5 கப்பு தண்ணி போட்டால் சரியாக இருக்கும். அப்போ நான் 4 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 கப்பு 4.5 கப்புக்கு 4 கப்பும் கொஞ்சம் கூட தான் எடுத்துருக்கேன், ரொம்பவும் எடுக்கல. நான் 4.5 கப்புக்கு கரெக்டாக எடுத்து வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி நான் இப்போ தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ தான் ஊறுது. வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நான் பொரித்து வச்சுருக்கேன். 1 வெங்காயம். முந்திரி பருப்பு தேவையானது, 1/2 கட்டு புதினா, ஒரு சிக்கன், சின்ன சிக்கன் 1 சிக்கன் எடுத்திருக்கேன். அது தாளிக்கிறதுக்கு சீரகம், இந்த சின்ன கரண்டி, இந்த கரண்டியில் 1 கரண்டி சீரகம் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் இதில் 1 கரண்டி மஞ்சத்தூள் எடுத்துக்கணும். மிளகாத்தூள், உப்பு தேவையானது, தண்ணிப்பால் 1/4 கப்பு, தயிர் 1/4 கப்பு, இந்த பெரிய ஸ்பூனில் 3 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அப்புறம் மல்லி 2 ஸ்பூன், மல்லி இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகா 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி 1/2 கட்டு கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இதில் தாளிப்பு ஜாமான் வந்து அன்னாசிப்பூ 2, பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 2 வச்சுருக்கேன். இங்கே வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டியிருக்கேன். 1 பச்சை மிளகா, 1 பழுத்த மிளகா வெட்டியிருக்கேன். டாமண்டாங்க கொஞ்சம். தக்காளி பழம் நான் 1 பழம் விதையை எடுத்துகிட்டு வெட்டியிருக்கேன். சிராய் 3 சிராய் நான் வெட்டி வச்சுருக்கேன். இதுதான் இதுக்குள்ளே தேவையான பொருள் பாருங்கள். அப்புறம் கடைசியாக வந்து நம்ம ரோஸ் வாட்டரு, இந்த மூடியில் வந்து 1 மூடி ஊற்றினா போதும். கொஞ்சம் பாதி எலுமிச்சம்பழம் சாறு வச்சுருக்கேன். இதை தான் இதுக்குள்ளே நான் செய்யும் போது ஒன்று ஒன்றா காட்டுறேன். எண்ணெய் ஊற்றுறப்ப பாருங்கள். போதும் எண்ணெய். கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் கலந்துக்கலாம். அப்புறம் மிச்ச நெய் அப்புறம் ஃபினிஷிங் டைமில் போட்டு நெய் போடும். போதும். அப்புறம் மிச்சத்தை அப்புறம் போட்டு காயிட்டும் சரி. கராப்பட்டை 2 போடுறேன். ஏலக்காய் 2, அன்னாசிப்பூ 2 போடுறேன். கிராம்பு 2 போடுறேன். அவ்வளோ. சீரகம் போடுறேன். இப்போ நான் வெங்காயம் போடுறேன். வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். டாம்பண்டான்லாம் நான் போட்டுறேன், சிராயும் போட்டுறேன். பிரியாணிக்கு வந்து தண்ணி ரொம்ப முக்கியம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி வந்து பிரியாணிக்கு வந்து 1 கப்புக்கு அரிசி 2 கப் தண்ணி தான். நீங்கள் 2 கப்பு பிரியாணிக்கு நீங்கள் சிக்கன் போட்டோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி வரும். தயிர், பால் இதெல்லாம் ஊற்றுறதுனால ரொம்ப அது வரும். அதில் நீங்கள் 1.5 கப்பே ஊற்றுங்க, அதுதான் சரியான பதம். ரொம்ப வேறு சோறு கரெக்டாக இருக்கும். 2 கப்பு ஊற்றினீங்கன்னா சோறு ரொம்ப குழஞ்சிடும். அவ்வளோதான். எந்த கப்பில் நீங்கள் அரிசி மெஷர்மெண்ட் பண்ணுறீங்களோ அதிலே எடுத்துக்கோங்க. நல்லா சவுக்கட்டும்.
வந்து முந்திரி பருப்பும் அதிலே போட்டுருவோம் எண்ணெயில். முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கு எவ்வளோ போடணும்னு நினைக்கிறீங்களோ போடலாம். அது நம்மளோட விருப்பம் தான். முந்திரி பருப்பு நம்மளுக்கு எவ்வளோ போடணும்னு தோணுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகாவும் பழுத்த மிளகா தக்காளி பழம் வளர்த்தி போட்டுருவேன். வெங்காயம் கொஞ்சம் செவக்கட்டும். செவந்த பிறகு அப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்குவோம். தக்காளியும் கொஞ்சம் குழையட்டும். கொஞ்சம் புதினா எண்ணெயில் போட்டுறேன். இஞ்சி பூண்டு போட்டுக்கோ. அந்த ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு. தக்காளி பழம் போடும்போது நீங்கள் விதையை எடுத்து நல்லா பழுத்த பழமாக ஒரு பழம் போட்டால் போதும். ரொம்ப போடாக்கி புளிக்கும். நம்ம தயிர் போடுறோம், எலுமிச்சம் சாறு, அதனால் நீங்கள் ரொம்ப போடணும்னா ஒரு தக்காளி விதையை எடுத்துட்டு நல்லா பழுத்த பழமாக போட்டுக்கணும். இப்போ தேவையான உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சம். அப்புறம் பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். நான் இப்போ கல் உப்பு தான் போடுறேன். நீங்கள் அப்புறம் பத்தலன்னு போடும்போது தூள் உப்பு போட்டுக்கோங்க. கல் உப்பு கரையாது. இப்போ போடலாம் பரவாயில்ல. இப்போ நான் அடுப்பை ஸ்லோ பண்ணிவிட்டு மல்லித்தூள், மிளகாத்தூள், தயிர் எல்லாத்தையும் கலக்கிறேன். மல்லித்தூள் போடுறேங்க. மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூனு சின்னது ஸ்பூன். அதோட இப்போ தயிர் போட்டுருவோம். இப்போ நான் தண்ணி பால் ஊற்றுறேன். தண்ணி பால் இப்போ நான் வந்து சிக்கன் போடுறேன். இப்போ நான் சிக்கன் போடுறேன். கொஞ்சம் நேரம் சிக்கன் வேகும். தண்ணி இப்போ ஊற்றுறேன். தண்ணி தொழிச்சோன்னா
உப்பு பத்தல, நான் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறேன். கொஞ்சம் கொதிஞ்ச தண்ணி நல்லா கொதிஞ்ச பிறகு நம்ம அரிசி போடணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும். மூடி போட்டோம்னா இப்போ இதில் கொஞ்சம் பொரிச்ச வெங்காயம் இருக்குல்ல, அது கடைசியாக போடணும். இப்போ கொஞ்சம் போட்டுடுறேன். கொஞ்சம் புதினா போட்டிருக்கேன். கொஞ்சம் வெங்காயம் பொரிச்ச வெங்காயம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் அப்புறமா பெனிசிங்க போடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ரோஸ் வாட்டரு இந்த மூடியில் ஒரு மூடி போட்டோம். அவ்வளோ போட்டோம். போட்டுட்டு எலுமிச்சை சாறையும் ஊற்றிடுறேன். எலுமிச்சை சாறு எதுக்கு ஊற்றுனா சோறு உதிரியாக வரும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் ஊற்றுறேன். இப்போ எல்லாம் கொதிஞ்ச பிறகு தான் நம்ம அரிசியை போட முடியும். அதுக்கடையில் கொஞ்சம் மூடி வைக்கும். நான் மூடி திறந்துட்டேன். இப்போ நான் அரிசியை போடுறேன். நல்லா கொதி வந்தோன்னா இப்போ நான் அரிசி போட்டிருக்கேன். அதே மாதிரி நல்லா தண்ணி கொதிஞ்ச பிறகு தான் அரிசி போடணும். வடிகட்டிட்டேன். ஒரு தண்ணி இல்லாமல் நான் ஏன்னா 4 குடம் தண்ணி அளந்துருக்கோம். அந்த தண்ணி கணக்கு தான் நம்மளுக்கு. அதுக்கு மேலே இது தண்ணியோடு போட்டிங்கன்னா சோறு ரொம்ப குழையாயிரும். இப்போ இது கொஞ்சம் இதாகட்டும். இந்த நேரத்தில் நான் பொரிச்ச வெங்காயம் எல்லாத்தையும் அது மேலே கொஞ்சம் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சம் வச்சுக்குவோம். கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாமே நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா தண்ணி கொஞ்சம் சுண்டி வந்தோடனே அப்புறம் மூடி கொஞ்சம் குறைஞ்ச வரைக்கும் நம்ம மூடிட வேண்டியது தான். அது வரைக்கும் சிக்கன் கொஞ்சம் வேகட்டும். உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. கரெக்டாக இருக்கு. இப்போ நான் சாதத்தை மூடி வைக்கிறேன். மூடினோடனே அதுக்கு பிற்பாடு ஒரு 10 நிமிஷம் சென்று கூட அனல் வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அனலை கொஞ்சம் குறைச்சிருவோம். இப்போ மூடி வச்சிடுறேன். இப்போ மூடி திறந்தாச்சு. இதை பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நான் பரிமாறி வச்சுருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு காமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.